இன்னைக்கான டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து இந்தியா. 2025ல் மிகவும் வெப்பமான மாதமாக ஒரு மாதம் வந்து அறிவிச்சிருக்காங்க. யார் அறிவிச்சிருக்கா அப்படின்னா, இந்திய வானிலை ஆய்வுத்துறை தான் அறிவிச்சிருக்காங்க. 2025லே மிகவும் வெப்பமான மாதமாக எது இருக்குது அப்படின்னா, பிப்ரவரி மாதத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, கடந்த 125 வருஷத்தில் இந்த 2025 பிப்ரவரி தான் மிகவும் வெப்பமான ஆண்டாக இருந்திருக்குது அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வுத்துறை வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்க்க போகிறது குஜராத் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, மத்திய அரசு வந்து மிஸ்டி அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி இருந்தாங்க. அந்த மிஸ்டி திட்டம்னா என்ன அப்படின்னா, கடற்கரைகளில் சதுப்பு நில காடுகளை விரிவுபடுத்துறதை வந்து ஒரு நோக்கமாக கொண்டது தான் இந்த மிஸ்டி திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே குஜராத் அரசானது 19,000 ஹெக்டேருக்கு மேலான சதுப்பு நிலங்களை வந்து உருவாக்கி சாதனை படைச்சிருக்காங்க. அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்குறோம். இது ஒரு சதுப்பு நில முன்னெடுப்பிற்கான ஒரு நோக்கமாக இவங்க வந்து செஞ்சுட்டு வராங்க. சதுப்பு நிலம் அப்படின்றத வந்து நம்ம புக்கில் யாருக்குனே படிச்சிருப்போம். சதுப்பு நில காடுகளை வந்து என்ன பேரில் சொல்லலாம் அப்படின்னா, மாங்க்ரோவ் காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். உலகிலேயே பெரிய சதுப்பு நில காடு எதுன்னு கேட்டோம் அப்படின்னா, கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா காடுகளை தான் நம்ம வந்து உலகிலேயே மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்த நியூஸில் மிஸ்டி திட்டத்துக்கு கீழே சதுப்பு நிலங்களை வந்து மிகப்பெரிய அளவில் உருவாக்கின மாநிலம் எதுன்னு கேட்டால் குஜராத். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரயில்வே துறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, ஐஆர்சிடிசி மற்றும் ஐஆர்எஃப்சி இந்த 2 ரயில்வே பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இந்திய அரசானது நவரத்னா அந்தஸ்து வந்து கொடுத்துருக்காங்க. நவரத்னா அந்தஸ்து அப்படின்னா, மாநில அல்லது மத்திய அரசானது இந்த பொதுத்துறை நிறுவனங்களோட 50 அல்லது 51% கொடுக்கறத தான் நவரத்னா அந்தஸ்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் 25 மற்றும் 26வது நவரத்னா நிறுவனங்களாக எதெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, ஐஆர்சிடிசி மற்றும் ஐஆர்எஃப்சி இந்த 2 நிறுவனங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இந்திய ரயில்வேக்கு கீழே மொத்தம் 7 பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்பட்டு வருது. இப்போ இந்த 2 பொதுத்துறை நிறுவனங்களும் இது பண்ணதுனால இந்தியன் ரயில்வேக்கு கீழே இருக்கிற 7 பொதுத்துறை நிறுவனங்களுமே நவரத்னா அந்தஸ்துக்கு கீழே வந்துருச்சு. இதில் ஐஆர்சிடிசியோட லாபம் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா, 4,270.18 கோடி. ஐஆர்எஃப்சியோட லாப மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோன்னா, 49,178 கோடி லாபம் வந்து வச்சுருக்காங்க. அடுத்த டாபிக் பார்க்கலாம். அடுத்த டாபிக் விருதுகள். ஜகான் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது அப்படின்ற ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கு. யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஐசிசியோட தலைவராக இருக்கிற ஜெய்ஷா அவர்களுக்கு தான் வந்து இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த டாபிக் குறியீடுகள். உலக அளவில் அதிக மார்பக புற்றுநோய் பாதிப்பு விகிதம் கொண்ட நாடுகளாக 2 நாடுகளை சொல்லியிருக்காங்க. எந்தெந்த நாடுகள் அப்படின்னா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து. இந்த 2 நாடுகள்லையுமே அதிக அளவு மார்பக புற்றுநோய் பாதிப்பு இருக்கிறதா அறிக்கைகள் வந்து தெரிவிக்கிறாங்க. இதில் ஒரு வருஷத்துக்கு 20 பேரில் ஒருத்தங்க வந்து இந்த நோயால் பாதிக்கப்படுறாங்க. 70 பேரில் ஒருத்தங்க இந்த நோயால் இறந்து போகிறாங்க அப்படின்னு தகவல்கள் வந்து சொல்லுது. அடுத்த டாபிக் முக்கிய தினங்கள். உலக சிறுநீரக நோய் விழிப்புணர்வு தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுகிறதுனா, ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் 2வது வியாழக்கிழமை வந்து உலக சிறுநீரக நோய் விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருஷம் மார்ச் 7 அனுசரிக்கிறோம். இது எப்போதுலேருந்து அனுசரிக்கப்படுதுன்னா, 2006லேருந்து அனுசரிக்கிறோம். இந்த வருஷம் அதாவது 2025ல் இந்த உலக சிறுநீரக நோய் விழிப்புணர்வு தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, உங்கள் சிறுநீரகங்கள் சரியாக உள்ளதா, முன்கூட்டியே கண்டறிதல், சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதுகாத்தல் அப்படின்றது தான். வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.